அத்தியாயம் 14. ரணவேதனை தாங்காது கோபத்தில் ஆங்கிலம் தமிழ் என கலவை மொழியில் திட்டி தீர்த்துவிட்டு அவனை கண்டுகொள்ளாது குழந்தைக்கு அமுதம் கொடுக்கத் தொடங்கி சில நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அதற்குள் யமுனாவை சுற்றி போர்த்தி இருந்த துப்பட்டா பறிக்கப்பட்டிருந்தது. ஒரே நொடியில் நடந்த நிகழ்வில் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அதிர்ச்சியில் உறைந்து திகைத்து போன யமுனா தன் எதிரில் வாகாக அமர்ந்து குழந்தை ரசித்து ருசித்து உற்சாகமாக தாயமது பருகிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிசயித்து போனவனை கண்டு கடும் கோபத்தில் பலாரென அறைந்திருந்தாள். ருத்ரகாளியின் அவதாரமாய் மீண்டும் அழ துவங்கிய பிள்ளையை தூக்கி நெஞ்சில் அணைத்து கண்களில் தீக்கங்குகள் அனலாய் பறக்க, "Idiot! You have no sense! பிள்ளைக்கு பால் கொடுக்கறத போய் வெக்கலாம நீ பார்த்துட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன்! சீ!" மூச்சு வாங்க நின்று அவனை பார்வையால் பொசுக்கியவளை தாடைகள் இறுகிய நிலையில் கன்னத்தை தேய்த்தபடி நீல விழிகள் கொதிக்க சற்றே நிதானமாக அவளை பார்த்தான் சிவேஷ். "பேபி சிட். எனக்கு நீ ஃபீட் பண்ணுவேன்னு கொஞ்சமும் ஐடியா இல்ல. திடீர்னு நீ உன்னை குழந்தையோட போத்திக்கவும் ஏன்னு புரியாம குழம்பி ஷாலை இழுத்துட்டேனே தவிர நீ திங்க் பண்ற மாதிரி வேற எந்த பேட் மைண்டும் இல்ல. சரி, அதை விடு. சாம்ப் அளவுக்கு மீறி அழறான் பாரு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபீட் பண்ணு, பிறகு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்." முதல் முறையாக ஒரு பெண் கை நீட்டி அடித்தும் கோபத்தை அடக்கிக் கொண்டவனாக நிதானம் கடைபிடித்து அமைதியாக பேசியவன் பார்வையெல்லாம் கால் கைகள் துடிக்க வீறிட்டு அழுத குழந்தை மீதுதான். "முடியாது, நீ முதல்ல வெளியே போ, இல்லன்னா என்ன போ விடு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கி முன்னாடி உட்கார்ந்து என்னால குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது." ஆங்கிலத்தில் கடுமையாக கத்திய அதே நேரம் இம்முறை யமுனாவின் கன்னத்தில் இடியாக இறங்கிய அடியில் குழந்தையோடு விழப்போனவளை இழுத்து மெத்தையில் தள்ளிய சிவேஷை கண்கள் தெரித்து விழும் அச்சத்தோடு பார்த்தாள் அவள். "How dare you, damn it! கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா ஆடுவியா? உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம என்னையே கை நீட்டுற அளவுக்கு வந்தோம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்?" கைமுஷ்டி இறுக நின்று கண்மூடி திறந்து தன் உக்கிரத்தை குறைக்க முயன்ற சிவேஷ் அடுத்தடுத்து அவன் செய்த வேளையில் நிலைகுலைந்து போனவளாக மென்மேலும் குறுகி தேகம் நடுநடுக்கி போனாள் யமுனா. விபரம் புரியாமல் செய்த ஒற்றை செயலுக்காக தன்னையே கை நீட்டியதும் இல்லாமல் கேவலமாக பேசுவதா என்ற கோபம் ஒருபுறம், மற்றொரு பக்கம் குழந்தையின் நிலை மோசமாவதை பார்த்தவன் எதை பற்றியும் யோசிக்காமல் யமுனாவின் மேற்சட்டையில் கை வைத்து சட்டென ஜிப்பை கீழ் இறக்கியவன் கனமான பார்சுரப்பையை கையில் எடுத்து குழந்தையின் மொட்டு வாயில் வைத்து விட்டான். "தெரியாம பார்த்தது தானே இந்த அடியும் பொறுக்கி பட்டமோ? தெரிஞ்சே பார்த்தா என்னடி செய்ய முடியும்னால?" என்ற நக்கல் பார்வையை சிலையாய் உறைந்து போனவளிடம் வீசி அவள் என்னதென உணரும் முன் மற்றொரு பக்க கனத்த மொட்டில் அவன் இதழ் தடம் பதித்து கனம் குறைத்த சிவேஷ் அவளது எதிர்ப்பை மீறியும் பார்க்கிண்ணம் மென்மையாக கரைந்த பின்னே பற்பல சில்மிஷத்தை காட்டி சப்பு கொட்டி கொண்டவனாக, டெலிஷியஸ், அதான் சாம்ப் வேற மில்க டேஸ்ட் பார்க்கலையா என்ற எண்ணத்தோடு எழுந்து அமர்ந்தான். அதற்குள் வயிறு முட்ட அமுதம் பருகிவிட்டு ஒன்றும் அறியாத பச்சிலம் சமத்தாக மெத்தையின் நடுவே உறங்கிக் கொண்டிருக்க நிலை குத்திய விழிகளில் நீர் வழிந்த வண்ணம் அதன் அருகில் படுத்திருந்த யமுனா கொஞ்ச நெஞ்சம் இருந்த நிம்மதியும் இழந்து ஒரே நாளில் வாழ்க்கையே வெறுத்த நிலைக்கு வந்து விட்டாள். எப்படி இவனால் தன் அனுமதியின்றி இத்தனை பெரிய அருவருக்கத்தக்க செயலை செய்ய முடிந்தது? எந்த தைரியத்தில் என்னிடம் இது போன்ற அத்துமீறுகிறான்? ஏற்கனவே ஒரு முறை என்னை சிதைத்து சென்றது போதாதா? அந்நினைவே இன்னும் என் மனதை ரணமாக குத்தி கிழித்துக் கொண்டிருக்க குழந்தை பிறந்த ரணமாறாத பெண் என்றும் பாராமல் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறான் அரக்கன்! அவன் செய்ததை நினைக்க நினைக்க மனமெங்கும் கொதியாய் கொதித்து போனது. "யமு, எப்பவும் செஸ்ட் பெயின் ஓகேவா?" சம்பந்தமே இல்லாமல் குழந்தையின் மறுபுறம் அமர்ந்து போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்த சிவேஷ் குரல் கொடுக்க எந்த அசைவும் இல்லை அவளிடம். "ஏய், நான் ஏதாவது கேட்டா அடுத்த செகண்டே பதில் பேசி பழகு. அதை விட்டு வீணா சீன் போட்டு பிரச்சனை பண்ணாத, இல்ல உனக்குதான் கஷ்டம்." வந்ததிலிருந்து என்னவோ அவளை அடித்து பலமாக துன்புறுத்தி பலாத்காரம் செய்து விட்டதை போன்று நிறுத்தாமல் தொடரும் அவளின் கண்ணீர் உள்ளுக்குள் அடங்கி கிடக்கும் அவனது கோபத்தை பலமாக தட்டி எழுப்ப காரணமாக இருந்தது. சிவேஷ் பற்றி அடிமுனை எதுவும் தெரியாத பூவையோ தனது கசங்கிய மனதை திடப்படுத்த முடியாமல்
அப்போதும் அவன் பேசுவது எதையும் காதில் வாங்காமல் அமைதியாய் படுத்திருப்பதைக் கண்டு எரிச்சலானான். யமுனாவை தவிர வேறு யாரோ அல்லது ஸ்டீஃபனோ இப்படியெல்லாம் அவனை கோபப்படுத்தி இருந்தால் அவன் நடந்து கொள்ளும் முறையே வேறு. ஆனால் இவளிடம் இத்தனை பொறுமையை கையாண்டு முழு கோபத்தையும் காட்டாமல் அமைதி காப்பது எல்லாம் அதிசயத்திலும் அதிசயம். அப்படியெல்லாம் இல்லை, அவளுக்கே அவளுக்காக மட்டும்தான் இந்த பொறுமை அமைதி எல்லாம். ஹே யமு, சிட் அப், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. சற்றே குரல் உயர்த்த குழந்தை சினுங்கவும் சத்தத்தை குறைத்தான். I'm just talking to you, Yamu. But I don't like talking to you. Leave me alone. காதுகள் இரண்டையும் மூடிக்கொண்டு தேகம் அதிர கத்தியதில் கோபம் கொள்ளாமல் சீரான பார்வை பார்த்தவன் அவள் கத்திய சத்தத்தில் நெளிந்த குழந்தையை லேசாக தட்டி கொடுத்த சிவேஷ் பிறகு அவளை தொந்தரவு செய்யவில்லை. அவளின் வேதனையும் சிவேஷுக்கு புரியத்தான் செய்தது. அவள் முகத்தை தாண்டிய சோர்வு, சோகம் அது போதாதென பால் கட்டிய மார்பகம் மொத்தமும் கருமை படிந்த ரோஸ் நிறத்தில் மாறி கற்பாறை போல் இறுகி கனத்த கணம் முதற் பார்வையிலேயே அறிந்து கொண்டான். ஒரு முறையானாலும் அவளை அணு அணுவாக முழுதாக பார்த்தவன் அவளின் உச்சி முதல் பாதம் வரை பொன்தேகத்தின் வடிவம் என்னென்ன என்பது அவன் ஆழ் மனதில் பதிந்து போன ஒன்று. அப்படியிருக்க யமுனாவின் கொங்கையின் நிறம் மாறி இறுகி இருப்பதை கண்டதும் இன்டர்நெட்டுகளில் சில முறை படித்த பார்த்த மருத்துவரின் பரிந்துரையில் குழந்தை பெற்ற தாய்மார்களின் பால்கட்டி ரணங்களை பற்றி அறிந்திருந்தான். அப்படி இருக்க சட்டென மூளையில் மின்னல் வெட்டி அதற்கான முதலுதவியை செய்து அவளின் வலியை குறைத்தவன் மனவழியை கூட்டிவிட்டான். ராட்சசனின் கை சிறையில் சிக்கிய கிளி சற்று நேரத்தில் எல்லாம் அவளையும் மீறிய களைப்பில் கண்ணுறங்கி போக சிவேஷின் கூர்பார்வை மொத்தமும் அவளின் மீதுதான். அவள் நன்றாக உறங்கிவிட்டதை சீரான ஏறி இறங்கும் மூச்சு காற்றில் உணர்ந்தவன் ஸ்டீஃபனுக்கு அழைத்து சில வலி நிவாரணை தைலம் மற்றும் களிம்பினை வாங்கி வர கூறி கூடவே வெந்நீரும் கொண்டு வர சொன்னவன் அவன் சொன்னதை கொண்டு வந்ததும் யமுனாவின் முதுகு பக்கம் தாவி இருந்தான். சிவேஷ் எப்போதும் யாரை பற்றியும் யோசித்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்பவன் இல்லையே. அவனுக்கு தோன்றும் விஷயத்தை அவ்வப்போது செய்து முடிக்கும் குணமுள்ளவன். இதோ இப்போதும் அதையேதான் செய்து கொண்டிருக்கிறான். யமுனா கண் விழித்தாள் என்ன நினைப்பாள்? கோவப்படுவாளே என்றெல்லாம் யோசிக்கவில்லை. பள்ளி முடித்து வந்து சோர்வாக உறங்கும் குழந்தைக்கு கை கால் அமைக்கிவிட்டு அக்கறையாக சேவகர் செய்யும் தாயைப் போல யமுனாவின் மேற்சட்டையை கழட்டி வைத்து தன் மகனை ஈன்றெடுத்த தையலிட்ட வயிற்றை வருடி மென்முத்தமிட்டவன் வெந்நீரில் சிறிய துணியை நனைத்து பிழிந்து முகத்திலிருந்து வயிறு தாண்டி பாதம் வரை இதமாக ஒத்தடமிட்டு துடைத்து விட்டான். வயிற்று காயத்திற்கு களிம்பை பூசி விட்டவன் நிவாரணி தைலம் எடுத்து கூம்பை விடுத்து மார்பகங்களை சுற்றிலும் இதமாக தேய்த்தவனாக மென்மையாக மசாஜ் செய்து மீதம் கட்டியிருந்த பாலை வெளியேற்றி அவள் பையில் கொண்டு வந்த நைட்டி ஒன்றினை எடுத்து உறக்கம் களையாது மாட்டிவிட்ட சிவேஷ் குழந்தையோடு சேர்த்து யமுனாவையும் கட்டி கொண்டு படுத்தவன் நிம்மதியான உறக்கத்தை தழுவினானா தெரியாது. ஆனால் மன நிறைவோடு உறங்கி போனான். அத்தியாயம் 15. நேரமாகியும் யமுனா காரில் சென்ற திசையையே கவலையாக பார்த்து நின்றிருந்த சரித்ராவை அழைத்த திலீப்பை முறைத்து வைத்தாள். ஏங்க சும்மா சும்மா முறைக்கிறீங்க? நான் ஏதோ யதார்த்தமா இதழிய பார்க்க வந்தனே தவிர அவளை கஷ்டப்படுத்தணும்னு வரல. ஏற்கனவே என்னால அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் தான். செஞ்ச துரோகத்துக்கு அவ முகத்தை கூட பார்க்க முடியாம விலகி இருந்தேன். ஆனா வந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கல. உண்மையான வருத்தத்தோடு சொன்னவனை அப்போதும் நம்பாமல் தான் பார்த்தாள் அவள். சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க திலீப். அதான் நீங்களே சொல்றீங்கல்ல அவளுக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு. பிறகு எதுக்கு இப்ப தேடி வரணும்? எது எப்படியோ நீங்க இதழியோட கடந்த காலம் அது அதோட போகட்டும். இனி நீங்க அவளுக்கு தேவையும் இல்ல, அதுக்கான அவசியமும் இல்ல. ஏற்கனவே அவன் நிறைய இழப்ப சந்திச்சுட்டா. இப்ப புதுசா ஒரு ராட்சசம் வந்து அவளை பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல நீங்களும் அவளுக்கு பிரச்சனையை கொடுக்காம கிளம்புங்க. இதழி திரும்ப வந்ததும் அவளையும் அவ குழந்தையையும் வேற எங்கேயாவது சேஃபா அனுப்பி வச்சிடுறேன். சரித்ரா அப்படி சொல்லவும் வலி நிறைந்த சிறு புன்னகையை சிந்தி, நீங்க சொல்றதும் சரிதான் சரித்ரா, நான் போறேங்க. இனிமே இதழிய பார்க்க வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதழிய பிரிஞ்சு நானும் ஒரு நாள் கூட சந்தோஷமாவோ நிம்மதியாவோ இருந்ததில்லைங்க. நான் உயிரோட உள்ளவர என் முதல் காதல் என் இதழி மட்டும்தான். அவ எப்ப நிம்மதியா அவளோட வாழ்க்கையை வாழ தொடங்குறாளோ அன்னைக்குதான் எனக்கும் நிம்மதி.
தீர்க்கமாக சொன்னவனை இம்முறை கண்கள் இடுங்க பார்த்த சரித்ரா எதுவும் பேசவில்லை. புதர் தாடி, வளர்ந்த மீசை, கலைந்த கேசம், ஏனோதானவென உடுத்தி இருந்த உடை என அவனை பார்த்தாலே ஏதோ சரியில்லை என்று எண்ணும் அளவிற்குத்தான் இருந்தான். ஆனாலும் யமுனாவுக்கு செய்த பாவத்திற்கு நன்கு நிம்மதி இல்லாமல் அனுபவிக்கட்டும் என்றும் நினைத்துக் கொண்டிருக்க திலீப்பின் குரல் கலைத்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் சரித்ரா. காலையில வந்த அந்த வெள்ளையந்தான் இதழி குழந்தைக்கு அப்பாவா எனும்போதே தொண்டை அடைத்தது. ஐ திங்க் சோ. பட் அதுதான் உண்மையான தெரியல. குழந்தையோட கலர், ஐஸ், ஃபேஸ் எல்லாம் அவனோட ஒற்றுமையா இருக்கு. ஆனாலும் எதுவும் தெளிவில்லாம நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும் என்றாள் குழப்பத்துடன். இதுல தெளிவுக்கு என்ன இருக்கு சரித்ரா? அதான் குழந்தைய பார்த்ததும் அப்பட்டமா தெரியுதே, அவன்தான் காரணம்னு. எது எப்படியோ என் இதழி அவன் கஷ்டப்படுத்தாம இருந்தா சரி. இதழி வர்ற வரைக்கும் எனக்கு இங்கே இருக்கதான் எண்ணம். ஆனா நீங்க முறைச்சு தள்ளியே என்ன ஒரு வழி ஆக்கிடுவீங்க போல. இதழி திரும்ப வர வரைக்கும் நான் உங்க ரெசார்ட்ல உள்ள ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க என்றவன் மேலும் அவளின் முறைப்பை கண்டு சின்னதாக சிரித்தபடி சென்றான். பச்சை வண்ண அழகிய காட்டை மேலும் அழகுக்கு அழகு சேர்த்து அலங்கரித்ததை போன்று வெண்பனி சாரல் மேக மூட்டமாக பொழியும் கண்ணுக்கு குளிர்ச்சியான இதமான விடியல். இரவு வேளையின் நடுவே குழந்தை எழுந்ததா அழுததா என்றெல்லாம் அறியாத அளவுக்கு உடல் வலியும் சோர்வும் அவளை ஆட்கொண்டதில் யமுனா நன்கு உறக்கத்தில் இருக்க, அவள் ஈன்ற மகன் இரவிலிருந்து 3-4 முறைக்கு மேல் சூசு போய் பசியில் விழித்துக் கொண்டு சினுங்கி அழுது விட்டான். மெல்லிய சத்தம் கேட்டாலும் கூர்மையான செவியை எட்டி கண் விழித்துவிடும் சிவேஷ் குழந்தையின் சென்களில் விழித்து முதலில் ஏன் குழந்தை அழுகிறான் என்று ஒன்றும் புரியாமல் கையில் வைத்து கொஞ்சி ஆட்டி சமாதானம் செய்ய முயல எதற்கும் அசையவில்லை. வேறு வழியின்றி யமுனாவை எழுப்பி பார்க்க இத்தனை நாளும் இரவில் உறங்காத உறக்கத்தை எல்லாம் சேர்த்து எந்த ஒரு சத்தமும் அவளின் செவியை எட்டாதவாறு நன்கு உறங்குவதைக் கண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டான். பின் கையில் ஈரம் உணர்ந்து குழந்தைக்கு அடியில் சுத்தம் செய்தவனாக அவன் பசி உணர்ந்து யமுனாவின் அருகில் குழந்தையை படுக்க வைத்து மென்மையாக அவள் பார்க்கிண்ணம் எடுத்து குழந்தைக்கு கொடுக்க, அரக்க பசியில் தாயின் அமுதை வேகமாக உறிஞ்சியதைக் கண்டு ரசனையான புன்னகை அவனது அழுத்தமான சிவந்த உதட்டினில் பூத்தது. சாம்ப், நீ பயங்கர ஸ்மார்ட்டடா. ஆனா உன் மம்மிதான் சரியான லூசா இருக்கா. இவளை எப்படி நம்ம வழி கொண்டு வரது சாம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பால் குடிக்கும் குழந்தையிடம் பேங்க் முதலாளி பேச்சுவார்த்தை நடத்த பதிலுக்கு அதுவும் செவியை கூர்த்தீட்டி தந்தை நடத்தும் பேச்சுவார்த்தை கிணங்க சப்பு கொட்டும் சத்தத்தோடு என்று சத்தம் பலமாக கண்களை உருட்டி எழுப்பியபடி கால் கைகளை உற்சாகமாக ஆட்டி பதில் பேசியே டயர்டாகி உறங்கியும் போனது. ஒவ்வொரு முறையும் குழந்தை எழும்போதும் தந்தையின் உதவியால் தாயிடம் வயிறு முட்ட அமுது பருகி முடித்து உறங்கி போக குழந்தையின் குட்டி குட்டி அழகான குறும்புகளை ரசித்த வண்ணம் சிவேஷின் உறக்கம் எங்கோ தொலைந்து போனது. காலை குளிர் போர்த்தி இருந்தும் உடலை ஊசியாய் துளைக்க கண் விழிக்கவே விருப்பமில்லை என்றாலும் விழித்தாக வேண்டிய கட்டாயத்தில் படபடத்த இமைகள் மெல்ல திறந்தன. லேசாக கண்ணாடியில் எதிரொலித்து எட்டி பார்த்த சூரிய வெளிச்சத்தில் கண்கள் கூச மெதுவாக எழுந்த யமுனா அருகில் குழந்தையை காணாமல் பதறி போனாள். ராட்சசன், என் குழந்தை என்ன பண்றானோ? கடவுளே, எதுக்கு இந்த சோதனை? கடைசி வரை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? கண்ணீரில் மூழ்கிய கண்கள் பல வளர்க்க போர்வையை விலக்கி தரையில் கால் பதிக்க போனவள் அவள் மேடையில் உடுத்தியிருந்த நைட்டியை கண்டு இதயம் அடிபட்டு நொறுங்கி போனாள். குழந்தையை தேடும் எண்ணத்தை மறந்தவளாக தரையை வெறித்தபடி அப்படியே அமர்ந்து விட்டாள் யமுனா. எத்தனை நேரம் அதே நிலையில் இருந்தாலும் குட் மார்னிங் பேபி. சிவேஷின் உற்சாக குரலில் எரிச்சல் மண்டிய முகத்தில் அதீத கோபத்துடன் எழாமல் இருந்தாள். பேபி, பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சாம் கொஞ்ச நேரத்துல பசி கழுவான். அதுக்குள்ள நீயும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எனர்ஜெட்டிக்காக. காலையிலேயே முழித்துக் கொண்ட குழந்தையை காற்றோட்டமாக வெளியே அழைத்து சென்று அதனோடு நேரம் செலவிட்டு அப்போதுதான் உள்ளே வந்த சிவேஷ் குழந்தையோடு மெத்தையில் சரிந்தான். அப்போதும் யமுனாவிடம் எந்த அசைவும் இல்லை. அதை தாமதமாக உணர்ந்தவனாக, யமு, உன்கிட்டதான் சொன்னேன், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, இல்ல நானே உன்னை ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். சற்றே குரலில் கடினம் கூட்ட, ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை தொட்டு துன்புறுத்துறதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா?
என்றாள் தலை நிமிர்த்தாமல் கனத்த குரலில். சில்லி கொஸ்டின். நான் உன்னை தொட உன் அனுமதியே முதல்ல எனக்கு தேவையில்ல. அப்படி அனுமதி வாங்கிட்டு தொடர பழக்கமும் எனக்கு இல்ல. ஆனா ரெண்டாவது சொன்ன பாரு, துன்புறுத்தினேன்னு, அது தப்பு. உன் பெயினை ரிலீவ் பண்ண ஜஸ்ட் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பாடி ஃபுல்லா மசாஜ் கொடுத்தேன். நைட் ஷாம்ப் அழும்போது நீ எழல, டயர்டா தூங்குன. சோ மில்க் ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ண. இன்ஃபேக்ட் நான் உன் தூக்கத்தை கலைக்காம உனக்கு ரெஸ்ட் தான் கொடுத்திருக்கேன். அசால்ட்டாக சொல்லி தோலை குலுக்கியவனை கண்டு நெஞ்சம் திக்கென்று அடித்துக் கொள்ள பெருத்த அதிர்ச்சிக்குள்ளாகினாள் யமுனா. ஷூ பிளடி! ஒரு பொண்ணு கிட்ட அவன் பெர்மிஷன் இல்லாம இப்படி பிஹேவ் பண்றதுக்கு வெக்கமால என்று சொன்னதும், நீ சொன்ன மாதிரி எனக்கு வெக்கம் எல்லாம் துளியும் இல்ல. பிகாஸ் யுவர் மைண்ட் பேபி. வேணா கத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. திமிரான பதிலில் செயலற்ற பொம்மையாய் அவனை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் முகத்தை மூடி குலுங்கி குலுங்கி அழுதவளை புரியாமல் பார்த்தவன், இதற்கு மேலும் அவளை விட்டால் வேலைக்காகாது என்று நினைத்து முன்பே சொன்னது போல் அதிரடியில் இறங்கிவிட்டான். குளியலறைக்கு குண்டுகட்டாக தூக்கி வந்து பெண்ணவளை அவன் நிறுத்தி இருக்கும் கோலத்தில் உயிரையே விட்டுவிடும் அளவுக்கு அவமானத்தில் கூனி குறுகியவளாக தன்னை நிர்வாணமாய் நீருக்கடியில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சிவேஷின் மீது அப்பட்டமான வெறுப்பை வளர்த்து கொண்டாள். கட்டிய கணவனிடம் கூட காட்ட கூச்சப்படும் பெண்மையின் கர்வமான பொன்மேனி முழுவதையும் யாரோ ஒரு பாதகன் பார்த்து தொட்டு தடவி குளிக்க ஊற்றி சுத்தம் செய்த நிகழ்வு அவள் மனதை ஆழமாக பாதித்து விட்டது. தன்னால் தன்னை தற்காத்துக் கொண்டு தன்னிடம் அத்துமீறும் கொடியவனை ஒன்றும் செய்ய இயலாத பலவீனமான நிலையை எண்ணி மனதில் புழுங்கியவள் ஓரளவுக்கு மேல் மன அழுத்தம் கூடி மயக்க நிலைக்கு சென்றவளை இதமாக அள்ளிக் கொண்டான். அவன் கண்ணிலும் எண்ணத்திலும் துளியும் காமமில்லை. அப்படி சொன்னால் அபத்தம். இப்பொழுது இல்லை, அவ்வளவுதான். குழந்தை பெற்றெடுத்த பச்சை உடல்காரை என்ற எண்ணம் கூட அதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். இதமான வெந்நீரில் அவளை சுத்தப்படுத்தி உடை மாட்டிவிட்ட சிவேஷ் அடாவடியாக அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்து யமுனா வேண்டாம் என்று கோபமாக அடம் பிடித்தும் எதையும் கண்டுகொள்ளாதவனாக தன் ஆளுமையை காட்டி அவளுக்கு உணவை ஊட்டி முடித்து தண்ணீர் குடிப்பாட்டியவன் ஃபைனல் டச்சாக வந்ததிலிருந்து சுவைக்காமல் விட்ட அவளின் இதழ் மொட்டுகளை கவ்வி வம்படியாக நாவை இழுத்து சப்பு கொட்டி சுவைத்தவன் யமுனாவின் கண்ணீரையும் மூச்சு தவிப்பையும் உணர்ந்து முத்தத்தை முடித்து குழந்தையை அவளிடம் நீட்ட தீக்கங்கு பார்வையால் சுட்டெரித்தாள் அவனை. ஃபீட் பண்ணு பேபி. உன்னால முடியாதுன்னா சொல்லு, நானே பாத்துக்கிறேன். சட்டென கரத்தை நீட்ட பதறிப்போய் உடலை திருப்பி மேற்சட்டையை 2 கையாலும் கசக்கி பிடித்துக் கொண்டவள், நானே பாத்துக்கிறேன், குழந்தையை கொடுத்துட்டு எங்கிறது போ என்றாள் அதீத வெறுப்பை முகத்தில் காட்டி. தட்ஸ் மை கேர்ள். இந்த பேபி. பட் நான் இங்கேதான் இருப்பேன் என்றவன் விடா கண்ணனாக ஒற்றை கையை தலைக்கு கொடுத்து வாகாக படுத்து குழந்தையை பார்த்தான். சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் திணறியவளாக போர்வை கொண்டு தன்னை மூடினாலும் உள்ளிருக்கும் குசுமான் காற்றோட்டமாகத்தான் பால் குடிப்பேன் என்று சினுங்கி அழுதது. அதில் கடுப்பான யமுனா, இவன் வேற நேரக்காலம் இல்லாம இந்த ராட்சசனுக்கு சப்போர்ட்டாவே ஒவ்வொன்னும் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றான். குழந்தையை திட்டி முணுமுணுத்தபடி போர்வையை விலக்கிவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள். அவள் செய்கை கண்டு மெலிதாக சிரித்தவனாக, நான் பார்க்காதது அங்க ஒண்ணும் இல்ல. சிவேஷ் குறும்பாக குரல் கொடுக்க யமுனாவின் ஆத்திரம் பன்மடங்கானது. பேபி பேபி, நான் கூப்பிடுறது உனக்கு நல்லாவே கேக்குது. சோ என்னன்னு கேளு. அவளின் முதுகின் பெண்ணிருந்தும் நைய நையவென விடாமல் குடைந்தான் அவளை. எனக்கு கேட்க விருப்பம் இல்ல, விட்டு தொலைஞ்சிட்டு போய. திரும்பி பாராமல் எரிந்து விழுந்தாள் யமுனா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பேபி. விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் என்ன சொன்னாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி இல்ல இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் வந்துருவேன். பின்னிருந்த குரல் கொடுத்ததும் அல்லாமல் அவன் எழப்போவதை உணர்ந்து அச்சம் கொண்டு, இல்ல கேக்குற, என்னன்னு சீக்கிரம் சொல்லி தொலை என்றாள் அவசரமாக. எவ்வளவு அழுப்பா நீ எதுவும் கேட்க வேண்டாம், இரு நான் முன்னாடியே வரேன். அவளை பயமுறுத்த வேண்டி பூச்சாண்டி காட்ட அதற்கேற்றாற்போல் யமுனாவும் பயந்து, சரி சரி சொல்லு கேக்குற. வேண்டா வெறுப்பில் பற்களை கடித்தாள். இந்த டோன் ஓகே. ஆமா, ஷாம்ப் என்ன பண்றான்? ஏதோ பல நாட்கள் பிரிந்திருக்கும் குழந்தை என்ன செய்கிறது என போனில் நலம் விசாரிப்பதை போல
அவன் கேட்டது யமுனாவுக்கு பற்றி கொண்டு போனது. ஏன், உன் கண் என்ன நொல்லையா? இவ்ளோ நேரமா குழந்தை என்ன பண்றான்னு பாத்துட்டு தானே இருந்த, உனக்கு தெரியாதா? புசு புசுவென கோபம் வந்தது அவளுக்கு. தெரியலையே யமு, நீதான் அவன் எனக்கு காட்டாம அந்த பக்கம் வச்சிருக்கியே. அப்பாவியாக பதில் அளிக்க, எங்காவது சென்று சுவற்றில் முட்டிக்கொள்ளலாமா என்றிருந்தது யமுனாவுக்கு. சரி சரி, காம் டவுன். ஒரே நாள்ல ஓவரா டென்ஷன் ஆகாத. அடுத்தடுத்த நாளுக்கும் மிச்சம் வை. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த ஹர்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா யமு? மெல்ல அவள் முதுகின் பின்னே அமர்ந்து தோளில் அவன் தாடை பதித்து காற்று நிறைந்த குரலில் கேட்டிட, யமுனாவின் உடல் அன்றைய கொடிய நாளை நினைத்து விரைத்து நடுங்கியது. அத்தியாயம் 16. அத்தியாயம் 16. இந்த ஹட் உனக்கு ஞாபகம் இருக்கா யமு? அப்படி கேட்டதும் அவள் உடல் விரைத்து நடுங்குவதை உணர்ந்த சிதேஷ் தற்போதைக்கு அக்கேள்வியை விடுத்து, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி, உனக்கு? தோளில் தாடை பதித்து பெண்ணவளின் கழுத்து வளைவில் மீசை உரச சுவாசம் கொண்டான். பதிலேதும் சொல்லாமல் மனமும் உடலும் இறுகிய நிலையில் அமர்ந்திருந்தவளை முகத்தை நீட்டி எட்டி பார்த்தவன், பேபி, திரும்ப திரும்ப இதே மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் பேசுனா கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லணும். கடுமையாக உரைத்தவனின் உதடுகள் அவளின் கன்னத்தில் உராய்ந்து குட்டி குட்டி எச்சில் முத்தம் பதித்துக் கொண்டிருப்பதை சகிக்க முடியாமல் அருவருத்து போனாள் யமுனா. பிளீஸ் லீவ் மீ. உன்னோட இந்த நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ தொட்டா என் உடம்பெல்லாம் கூசி அருவருப்பா இருக்கு. அவனது இதழ் தீண்டு ஒவ்வொரு முறையும் மேல்மூச்சு வாங்க கண்கள் இரண்டையும் இறுக மூடிக்கொண்டவளாக உள்ளடங்கிய கமறிய குரலில் கண்ணீர் சிந்தியவளை கண்டுகொள்ளவே இல்லை அவன். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் பேபி, போக போக சரியாயிடும். அப்புறம் நீயே எனக்கு மூடாகி மொத்தம் மட்டும் இல்ல எல்லாத்தையும் கொடுப்ப பேபி. ஸ்லாகித்து கூறி கண்ணடித்தவன், இன்னொரு முக்கியமான விஷயம் பேபி, பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது மம்மி ரொம்ப ஹாப்பியா இருக்கணுமா. அப்பதான் பேபிக்கும் நல்லதான், மம்மிக்கும் நல்லதான். நீ என்ன பண்ற? ஸ்மைல் பண்ணிக்கிட்டே குழந்தைய கொஞ்சி கொஞ்சி மில்க் கொடு பாப்போம். வந்து விடுவேன் என பூச்சாண்டி காட்டியவன் கொஞ்சம் கொஞ்சமாக பூனை போல் நகர்ந்து யமுனாவின் முன்பக்கத்திற்கே வந்து செட்டில் ஆகிவிட்டான். ஷோ, படுத்துறானே. நொந்து போய் மூடிய கண்களை திறந்தவள் நீல கண்களின் சேட்டையினையும் கண்டு மிரண்டு விழித்தாள். இரவை போல்தான் அமுது பருகும் குழந்தையிடம் சிதேஷ் பேச்சு கொடுத்து முத்தம் வைத்து கொஞ்ச, அதற்கு அதுவும் கொட்டி விளையாடி ரசிக்க வைக்கும் அழகோடு பதில் கொடுத்து உற்சாகம் கொண்டது. குழந்தையின் அவ்வழகினை கண்ட ஓர் நொடிக்கும் குறைவாக ரசித்த தாய்மனம் உடனே சுதாரித்து அருகில் இருந்த துப்பட்டா கொண்டு மூட முயல, அதற்கும் குட்டி கொம்பன் விட வேண்டுமே. குட்டி கையால் ஓங்கி இழுத்து கீழே தள்ளி ஒரே அலம்பல். அதை கண்டு குறும்புன்னகை செய்த சிவேஷை முறைத்து மறுபுறம் திரும்பிக் கொள்ள, சரி, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு சிரமம் கொடுக்காம எப்படி பேபியை கொஞ்சணும்னு டீச் பண்ணலான்னு பார்த்தேன். உடனே திரும்பிட்ட. இப்ப நீ என்ன பண்ற? சாம்ப் தூங்குற வரைக்கும் கண்ணே மணியே முத்தே அமுதேன்னு கொஞ்சணும். உத்தரவிட்டு மீண்டும் அவள் முதுகோடு ஒட்டி கொண்டான். தாம் பெத்ததும் கூட சேர்த்து சதி பண்ணுதே என்ற பரிதாபமான நிலையில் குனிந்து குட்டியை பார்த்தவளுக்கு அதன் அப்பாவியான பிஞ்சு முகத்தை பார்த்து கோபம் கொள்ளக்கூட முடியவில்லை. தானாக சிறு கீற்று புன்னகை இதழில் தவள, குசும்படா நீ, நேத்து வந்தவன் கூட ஒட்டிக்கிட்டு இந்த அம்மாவையே பாடுபடுத்துறல, போ, நான் உன் கூட கா. அவளையும் அறியாமல் செல்ல கோபத்துடன் மெல்ல குழந்தையிடம் கோபித்து கொஞ்ச, இங்கு ஒருவன் காதில் புகை வராத குறை. அவள் பேசி கொஞ்சியது தமிழில். அது புரியாமல் அவன் முழித்து வைக்க ஓரக்கண்ணால் அவன் முழிப்பதைக் கண்டு வெறுப்பாக இதழ் சுளித்தாள் யமுனா. ஏதோ ஒன்று அவள் இயல்பாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இருக்க குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு அவள் கொண்டு வந்த பேகை எடுத்தவளை யோசனையாக கண்டான். யமு, எங்க கிளம்புற? ஸ்ரீரங்கன் போஸில் படுத்து புருவம் ஏற்றினான். எங்க போறேன்னா, என் ஃப்ரெண்ட் எனக்கா காத்துட்டு இருப்பா, ஏன் ரூம்க்கு போறேன். திரும்பாமல் நின்று வெறுப்பாக பதில் தந்தவள் அடுத்த அடி எடுத்து வைக்க, ஓஹோ. ஒரு மார்க்கமாக தாடையை தேய்த்தவன் அடுத்த வார்த்தை பேசாது போனை எடுத்து ஸ்டீஃபனுக்கு அழைத்தான். சார், ஸ்டார் ரிசார்ட் ரூம் இன்சார்ஜர் மிஸ் சரித்ரா இன்னும் 15 மினிட்ஸ்ல இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணும். குயிக்கா வேலையை முடிச்சுட்டு சொல்லு.
அசால்ட்டாக சொல்லி போனை கட் செய்தவனை மறு அடி எடுத்து வைக்காமல் அதிர்ச்சியில் முகம் வெளியே போய் திரும்பி பார்த்தாள். ஏ, என்ன சொன்ன? நீ அவளை கொல்ல போறியா? அச்சத்தில் குரல் நடுங்கின. ஹெஸ் பேபி, நீதான அப்ப உனக்காக காத்துட்டு இருப்பான்னு சொன்ன. இனிமே உயிரோட இருந்தாதானே காத்திருக்க. அதான். சரி சரி, நீ போயிட்டு இறுதி அஞ்சலியை முடிச்சுட்டு திரும்ப வா, கார் அனுப்பி வைக்கிறேன். ஆர்ப்பாட்டம் இல்லாத சொல்லி, நீ எங்கு போனாலும் திரும்ப என்னிடமே வந்தே ஆக வேண்டும் என்ற உள்ளடங்கிய வார்த்தையை அழுத்திச் சொல்லி நக்கல் அடித்தவனை விட்டால் துண்டு துண்டாக வெட்டி போடும் அளவுக்கு ஆத்திரம் வந்தாலும் அவனை என்ன செய்ய முடியும்? வேண்டாம் பிளீஸ், நான் எங்கே போகல. அவளை ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு சொல்லு பிளீஸ். என் பேச்ச மீறி அவளுக்கு ஏதாவது ஆச்சு, அடுத்த நிமிஷம் நானும் என் உயிரை விட்டுருவேன். கெஞ்சலோடு ஆக்ரோஷமாக கத்தியவளிடமிருந்து குழந்தையை வாங்கிக் கொண்டான். ஓகே ஃபைன் பேபி, போய் ரெஸ்ட் எடு. என்ன மட்டும் நீ தப்பிச்சு போக முயற்சி பண்ணாத வர உன் ஃப்ரெண்டோட உயிர் பத்திரமா இருக்கும். சற்றே கடினம் கூட்டி அவளை அழுத்தமாக பார்க்க அந்த நீலவிழி பார்வையின் கூர்மையான தாக்கம் அவள் இதயத்தின் அடிவரை பதம் பார்த்தது. ஹலோ திலீப், நான் சஷ்டி பேசுறேன். அந்த பக்கம் எரிச்சலாக சொன்னது பெண் குரல். அதான் தெரியுதே, என்ன விஷயம்? அதற்கு மேல் எரிச்சலோடு பற்களை கடித்தான் திலீப். சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு எங்க போன திலீப்? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இப்ப நீ எக்ஸாக்டா எங்க இருக்க? அதிகாரம் தூள் பறந்தது. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு என்னால செய்ய முடியாது, புரிஞ்சுதா? நான் எங்க வேணாலும் இருப்பேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல இன்வால்வ் ஆகாத. கடுகடுத்த திலீப் போனை வைக்க போக, உன் பழைய காதலியை மறக்க முடியாம அவளை பார்க்க போயிட்டியா என்ன? நக்கலாக கேட்டாள் சஷ்டி. ஏய் ஆமா, நான் எதிரியை பார்க்கதான் வந்தேன். இப்ப என்ன உனக்கு? தான் எல்லாருமே சேர்ந்து என் காதலை பிரிச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே, நீ என்னடி இருக்கு? இப்பவும் என்ன நிம்மதியா விட மாட்டீங்களா? காட்டு கத்து கத்தி போனை விட்டெறிந்து அழுத்தமாக தலை கோதியபடி நிமிர்ந்து பார்த்த திலீப் கையில் ட்ரேவோடு எதிரில் நின்றிருந்த சரித்ராவை கண்டு சிறிது திகைப்பானான். வாங்க சரித்ரா, என்ன நீங்க இங்க? என்றான் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன். ஹலோ சார், நீங்க தங்கி இருக்க ரூம் ஏன் இன்சார்ஜ். தம்மும் சரக்கும் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே, அத கொடுக்க வந்தேன் என்றவள் ரோலிங் மேஜையை இழுத்து அதில் கொண்டு வந்ததை அடுக்கி வைக்க சங்கட்டமாக நெளிந்தாள் திலீப். சாரிங்க, நீங்க தான் இங்க இன்சார்ஜ் தெரிஞ்சிருந்தா இத ஆர்டர் பண்ணிருக்க மாட்டேன். அவன் முடிப்பதற்குள் வெளியே போயிட்டு ஆர்டர் பண்ணிருப்பீங்க கிண்டலாக சொன்னவள். ஏன் இந்த டிராமா? தான் ஆர்டர் பண்ணது வந்தாச்சே, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க என்று சரித்ரா வெளியேற போகும் முன், ஆமா நான் வரும்போது போன்ல சத்தமா கத்திட்டு இருந்தீங்களே, யாரு? கேள்வியோடு நிறுத்தி அவன் முகம் நோக்கினாள். திலீப் பதில் சொல்லாமல் முகம் இறுகிய நிலையில் தரை நோக்கி இருப்பதை பார்த்தவள், உங்க வைஃபா என்றாள் முறைப்போடு. என்ற வார்த்தை கூட அவன் வாயிலிருந்து வர அத்தனை கடுமையாக இருந்தது. ஆனாலும் அதுதானே உண்மை. சஷ்டி அவன் வீட்டில் பார்த்த கோடீஸ்வரி வீட்டு பெண் திலீப்பின் மனைவி. ஓ என்று அமைதியானவள் உடனே, இதழுக்கு பண்ண துரோகம் உங்களை துரத்தி அடிக்காம விடுமா? ஏளனமாக நகைத்து விட்டு செல்ல திலீப் வேதனையோடு கண்மூடி கொண்டான். அவன் சந்தோஷம், கனவு, காதல், ஆசை எல்லாம் யமுனாவை விட்டு சென்றானோ அன்றோடு அனைத்தும் அவனை விட்டு பறிபோயிருந்தது. குடும்பம் குடும்பம் என நிற்காமல் ஓடி ஓடி இன்று அவன் குடும்பத்தாலேயே திலீப்பின் வாழ்க்கை தொலைத்து நிம்மதி இழந்து காதலை பறிகொடுத்து தவிக்கும் தவிப்பு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகரமானது. மூடிய இமைக்கடை ஓரம் கசிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டவனின் அலைபேசி விடாமல் ஒலித்ததில் மேலும் கடுப்பானவன் அட்டன் செய்து காதில் வைத்தான். மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ, யமுனாவின் நிலை என்னவென புரியாத நிலையில் இங்கிருந்து செல்ல மனமே இல்லாமல் கிளம்பி செல்வதற்காக சரித்ராவிடம் சொல்வதற்காக வந்தான். இதுதான் நீங்க மிஸ்டர் திலீப். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருக்கவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அத பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லாம உங்க வேலையை பார்க்க போயிட்டே இருப்பீங்க. எனிவே, உங்க ஹெல்ப்பை என் ஃப்ரெண்டும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. சோ என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, நீங்க போலாம். முகத்தில் அடித்தார் போல் சரித்ரா பேச பேச இன்னும் மனபாரம் கூடிய நிலையில், இதழ் திரும்ப வந்துட்டா எனக்கு ஒரு மெசேஜ் மூலமாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேற எந்த ஹெல்ப்னாலும் யாரும் இல்லேன்னு நினைக்காம ஒரு போன் பண்ணுங்க
கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி செய்ய ஓடி வர்றேன். கடைசி வார்த்தைகளாக குரல் கம்மி சொல்லி சென்றவனை கண்டு பெருமூச்சு விட்டு யமுனாவுக்கு அழைத்து பார்த்தாள். யமுனாவின் போன் ஒலிப்பதைக் கண்டு அதை அவள் எடுக்கப் போகும் முன் சட்டென பிடுங்கிய சிவேஷை முறைத்தாள் அவள். மொறைச்சாலும் அழகா இருக்கு பேபி. இச். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவள் இதழில் கூடல் புரிந்து அழைப்பை ஏற்றான். இதழ், ஆர் யூ ஓகே? பேபி எப்படி இருக்கா? போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணலையடி. ஏதாவது ப்ராப்ளமா? அந்த வெள்ளையங்கிட்ட இருந்து குழந்தையோட தப்பிச்சிட்டியா இதழ்? இடைவிடாத பதட்டமாக சரித்ரா பேச என்ற குரல் கடைப்பில் பியூஸ் போன பல்பை போல் ஆஃப் ஆகிவிட்டாள். இனி யமுனாவை நினைச்சாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்புறம் அடிக்கடி இது போல போன் பண்ணி என் பேபியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுவே கடைசியா இருக்கணும். ஓகே? முழங்கும் குரலில் எச்சரிக்கை கொடுக்க தோழிக்காகவும் அவள் குழந்தைக்காகவும் செய்வதறியாத அழைப்பை துண்டித்தாள். இங்கு யமுனாவோ சிவேஷ் பேசியதை கேட்டு சரித்ராவை எண்ணி கலங்கியவளாக மனதிற்குள் அவனை நன்கு திட்டி தீர்த்து கொண்டவள் மேலும் சிவேஷ் சொன்னதை கேட்டு தலையில் இடிவிழுந்த குறையாக அமர்ந்து விட்டாள்.